ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு தடவை முள்ளங்கி சட்னி வச்சு தான் பாருங்களேன். டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. 1/4 டீஸ்பூன் வேணும்னா நீங்கள் துவரம்பருப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. திரும்பவும் அதே வானல்லே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 பூண்டு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 மினிட் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி 2 பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான முள்ளங்கி சட்னி இதோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த முள்ளங்கி சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 இட்லி தாராளமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.